ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். எல்லோரும் லாஸ்ட் 30 டேஸ் பிளான் கேட்குறாங்க. லாஸ்ட் 30 டேஸில் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்ம வந்து மெமரைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் கிளாஸ் பார்த்து புரிஞ்சு படிக்க முடியாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தியரியை படிச்சுட்டு அது ரிவிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் லாஸ்ட் 30 டேஸில் முடிக்கணும்னா இது மாதிரி மட்டும் தான் நம்ம படிக்க முடியும். நீங்கள் புரிஞ்சு பொறுமையாக படிக்கணும்னா அது வந்து இன்னும் டைம் எடுக்கும். அதுதான் எனக்கும் பிடிக்கும். நமக்கு வந்து டைம் இல்லாதனால தான் நான் அந்த பிளானை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த பிளான் ஓகேனா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிளானில் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ண போகிறீங்க, ஒரு வாட்டி எழுதி பார்க்க போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க, பினாக்கள் வந்து பிவைக்கு சால்வ் பண்ண போகிறீங்க. நீங்கள் கிளாஸ் பார்த்தோ புரிஞ்சு படிக்கவோ இதில் வந்து டைம் இல்லை. பட் இங்கிலீஷ் பேசிக் கிராமர் படிக்க 1 வீக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பினாக்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த பிளான் வந்து பிகினர்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே நீங்கள் ஏதோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஓரளவு தெரியும்னா மட்டும் இந்த ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி 30 டேஸில் முடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சேனல் சொல்கிறேன், ஆனால் இது ஹிந்தி சேனல் தான். நீங்கள் வந்து அவர் நடத்துகிறத நீங்கள் கவனிக்க வேணாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களை காமிக்கிறேன் லைவாக. இந்த சேனல் தான் டிகே அகர்வால். இந்த சேனல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கும் ஹிந்தியெல்லாம் தெரியாது. நான் இந்த சேனலை பார்த்து தான் படிக்கிறேன். லூசன் புக் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி தான் அந்த சேனல்லையும் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அந்த ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ 5 இயர் பிளான் படிக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரீட் பண்ணி படிச்சிருங்க. நல்லா ஒரு தடவை எழுதியும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் எழுதி பார்க்க சொல்கிறேன்னா, மறக்காமல் இருக்கிறது தான் எழுதி பார்க்க சொல்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் வந்து பின்னாடி ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. பின்னாடி ரிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுமே 1 hour கீழே தான் இருக்கும். 50 minutes 40 minutes இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பாஸ் பண்ணி அதை எழுதி பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். அதை ரிவிஷன் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். ஒன்லைனர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே படிக்கணும், அவ்வளோதான். இந்த பிளானை எப்படி ஃபாலோ பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த சேனலில் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். எப்படி சொல்கிறேன்னா 30 டேஸை கம்ப்ளீட் பண்ணலான்னு. இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து 28 வீடியோஸ் இருக்குது ஹிஸ்ட்ரியில். நீங்கள் டெய்லியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். டெய்லியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எழுதியும் பார்த்துடணும், அன்னன்னைக்கு ரிவிஷனும் பண்ணிடணும். நான் டெய்லியும் 2 GA டாபிக் மெயின் டாபிக் சொல்லியிருக்கேன். இன்னொரு டாபிக் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் வந்து பாலிட்டி. இந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 14 வீடியோ இருக்கும். அவங்கள்ட்ட சொன்னது வந்து டெய்லி 2 டாபிக் படிக்கணும்னு சொன்னேன். ஹிஸ்ட்ரி வந்து 28 டேஸ் வரும். பாலிட்டி வந்து 14 வீடியோஸ் இருக்கனால 14 டேஸ் தான் வரும். ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்தால் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் அது மாதிரி எடுத்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ் முடிச்சவரையும் பாலிட்டி, ஜியாகிரஃபி அது மாதிரி ஆரம்பிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 8 வீடியோ இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரியும் எக்கனாமிக்ஸும் படிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி 10 டேஸ் முடிச்சிருவீங்க. எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வேணால் பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 3 சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபி, சயின்ஸ் பார்த்துக்கலாம். ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 17 வீடியோ இருக்குது. அதையும் நீங்கள் முடிச்சிடணும். எப்படியும் MTSக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ் கிடைக்கும். CGL, CHSL எக்ஸாம் இருக்கனால அதனால் டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் டெய்லி 3 மெயின் டாபிக் படிக்க முடியும்னாலும் படிங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு. அப்படி இல்லைனா 2 டாபிக் படித்தா போதும். எக்ஸாம் வரத்துக்குள்ளே சிலபஸ் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. எல்லா வீடியோவுமே மாரத்தானாக இருக்குது. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி முடிச்சோனையும் இதை ஸ்டார்ட் பண்ணி டே முடிஞ்சோடனே எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும். அதில் வந்து டெய்லியும் 2 டேஸில் முடிச்சிடலாம் அந்த டாப்பிக்லாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷில் 120 கிராமர் ரூல்ஸு, வொக்காப்ஸு, சினானிம்ஸு இது எல்லாமே நான் PDF-ஆக டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் படித்தா போதும். டெய்லியும் பினாக்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நான் பிளானில் சொன்ன மாதிரி டெய்லி மெயின் டாபிக் 2 படிக்கணும். அதோட ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு டாபிக் படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸ்ட்ராட்டஜிக்கு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 22 வீடியோஸ் இருக்கும். இதை வந்து டெய்லியும் ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். இந்த இங்கிலீஷ் PDF வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 இங்கிலீஷ் PDF வந்து படிங்க. டெய்லியும் க்ளோஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிராமர் ரூல்ஸை படிச்சிருங்க. நான் இந்த மாதிரி தான் இந்த பிளான் கொடுத்துருக்கேன். சில பேருக்கு இந்த பிளான் பிடிக்காது. ஏன்னா ஃபுல்லாக தியரியாக படிக்க சொல்லியிருக்கனால, மெமரைஸ் பண்ண சொன்னனால சில பேர் புரிஞ்சு படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிளான் செட் ஆகுமான்னு தெரியாது. நான் மோஸ்ட்டாக இது மாதிரி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து புரிஞ்சு படித்தா தான் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு லெஸ் டைம் இருக்கனால இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண முடியும். சிலபஸும் கம்ப்ளீட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட் 30 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு டெய்லியும் அப்லோட் பண்ணிடுவேன் என்னென்ன படிக்கணும்னு. நீங்கள் வந்து இது மாதிரி பிடிச்சிருந்தா இந்த இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து இதை வந்து மெமரிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு வாட்டி எழுதி பார்த்து ரிவிஷன் பண்ண முடியும். நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் ஒரு தடவை படிக்கும்போதே நல்லா எழுதி பார்த்துருங்க, மெமரிஸ் பண்ணியிருங்க. நல்லா டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, மார்னிங் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு டாப்பிக்கு, வொக்காப்ஸு, இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸு, எக்ஸ்ட்ரா 1 hour வந்து பினாக்கிள் PYQல இங்கிலீஷில் எல்லா டாப்பிக்லையும் 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 2வது டாப்பிக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு 30 minutes வந்து பினாக்கிள் வந்து PYQ, ஜென்ரல் அவேர்னஸில் 30 minutes சால்வ் பண்ணி பார்த்துருங்க. டெய்லியும் வந்து சாப்டர் டெஸ்ட் போட்டு பாருங்கள், செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். வீக்லி சண்டே சாட்டர்டே வந்து 3 ஃபுல் டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். டெய்லியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். மஸ்ட்டு டெய்லி நைட் அந்த டாப்பிக் முடிக்க முடியாது ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணணும். இந்த பிளான் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் இல்லை, வேறு வழியும் இல்லை நம்மளுக்கு. அதனால் இப்படி தான் நம்ம பிளான் போட்டாகணும். அதனால் லாஸ்ட் 30 டேஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 30 டேஸ் ஆச்சும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக ஃபோக்கஸாக படிக்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோ, எக்ஸாம் டேட் இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். டைம் தான் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.